மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலை கை கால்கள் இல்லாமல் அந்தரங்க உறுப்பும் துண்டிக்கப்பட்டு நீல நிற சூட்கேஸில் வைத்து வீசிச் சென்ற பரபரப்பு படுகொலையின் பகீர் பின்னணி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதி காலை சுமார் 7:30 மணியளவில் பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கேட்பாரற்று கிடந்த நீல நிற சூட்கேஸில் இருந்து துர்நாற்றம் வீசியது. இதையடுத்து அந்த வழியாக வந்த சுவை தூக்கும் தொழிலாளியான முனுசாமி பெரம்பூர் RPF போலீசாருக்கு தகவல் அளித்தார். இந்த நிலையில் புத்தம் புதியதாக இருந்த அந்த நீல நிற சூட்கேஸை திறந்து பார்த்த போலீசார் அதிர்ந்து போகும் அளவுக்கு அந்தரங்க உறுப்பு அறுக்கப்பட்டு தலை கை கால்கள் இல்லாமல் வெட்டி கொலை செய்யப்பட்டு ஆணின் உடல் கிடந்தது. இதையடுத்து சூட்கேஸில் இருந்து சடலத்தை மீட்ட பெரம்பூர் ரயில்வே போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து புளியந்தோப்பு துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் ரமேஷ் பாபு தலைமையிலான ஓட்டேரி காவல் நிலைய போலீசார் தனிப்படை அமைத்து தலை எங்கே, கை கால் எங்கே, கொலை செய்யப்பட்ட நபர் யார், கொலையாளிகள் எதற்காக இப்படி கொடூரமாக கொலை செய்தார்கள் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில்தான் கொலையாளி வேறு யாருமல்ல, கொல்லப்பட்டவரின் மனைவிதான் இவ்வளவு கொடூரமாக வெட்டி படுகொலை செய்துள்ளார் என்பதும் அதற்கான அதிர்ச்சி பின்னணியும் வெளிவந்தது. மேலும் கொலையாளியை கண்டுபிடிப்பதற்கான தடயமாக ஒரு பிரபல மருத்துவமனையின் கேரி பேக் கவர் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அதாவது சடலத்தை மடிக்க பயன்படுத்திய மஞ்சள் நிற மற்றும் சிவப்பு நிற கேரி பேக் தரமணியில் உள்ள பிரபல மருத்துவமனையின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. கிருமி தொற்று மற்றும் அறுவை சிகிச்சை செய்ததற்கு பிறகு அதன் கழிவுகளை இந்த வகையான கேரி பேக்கில் வைத்து அப்புறப்படுத்துவது வழக்கம் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். இந்த நிலையில் அந்த பிரபல தனியார் மருத்துவமனையில் போலீசார் விசாரணை நடத்தினர். மருத்துவமனையின் அனுமதி இல்லாமல் இந்த வகையான கேரி பேக் எப்படி மருத்துவமனையை விட்டு வெளியே சென்றது என விசாரணை மேற்கொண்டனர். அதில் கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைபட்டு கிடந்தவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமீர் அலி என்பதும் அவரது மனைவி ரஹிமா என்பதும் தெரிய வந்தது. மேலும் அமீர் அலியும் ரஹிமாவும் சென்னை தேனாம்பேட்டையில் தங்கி மேற்கு வங்கம் வட மாநிலங்களில் இருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வருபவர்களுக்கு தங்கும் இடம், உணவு போன்ற வசதிகளை செய்து கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து ரஹிமாவையும் அவரது ஆண் நண்பரையும் பிடித்து விசாரித்ததில் கொலை செய்யப்பட்ட அமீர் அலி, எனக்கு 2வது கணவர் அடிக்கடி என் முதல் திருமணத்தை பற்றி தேவையில்லாமல் பேசியது மட்டுமல்லாமல் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்து வந்ததால் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இந்த நிலையில் அமீர் அலி மதுமயக்கத்தில் இருந்த நேரத்தில் எனது ஆண் நண்பர் அஸ்ரம் உதவியுடன் தலை கை கால்களை கொடூரமாக வெட்டியது மட்டுமல்லாமல் கணவர் மீது இருந்த தீராத ஆத்திரத்தில் அவரது அந்தரங்க உறுப்பையும் அறுத்துவிட்டேன் என பகிரங்க வாக்குமூலம் அளித்து அதிர்ச்சியடைய வைத்துள்ளார் ரஹிமா. இதனைத் தொடர்ந்து ரஹிமாவையும் அவரது ஆண் நண்பர் அஸ்ரமையும் அதிரடியாக கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அமீர் அலியின் தலையை செங்கல்பட்டில் மீட்டனர். மேலும் கை கால்கள் உள்ளிட்ட உறுப்புகளை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலை நடந்தது அமீர் அலியின் தவறான தொடர்பாலா அல்லது ரஹிமாவுக்கும் அவரது ஆண் நண்பருக்குமான தொடர்பை அமீர் அலி தட்டி கேட்டதாலா என மற்றொரு கோணத்திலும் விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வினோத்குமார். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.